வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டின் அரசியல் தரிகட்டு போய்விட்டது. விஜயுடைய தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. எப்ப வேண்டுமென்றாலும் ஆட்சி கவிழ்க்கப்படும் அபாயத்தில் இருக்கிறது. என்ன நடக்குது தோழர்களே? விஜய் வந்தாருன்னா அடுத்து தள்ளிடுவாரு, தேனாரும் பாலாரும் ஓடும் என்கிற பொய் பிரச்சாரங்களின் மூலமாக விஜய் தன்னுடைய நிலையை உயர்த்திக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டுக்குள்ள RSS பாஜக சங்கப்பரிவார கும்பல் உள்ள வந்து ஓட்டைய போற்றக்கூடாது, சமூக நீதி அரசியலை கெடுத்துடக்கூடாது என்பதற்காக தெரு தெருவா அலைஞ்சு பிச்சை எடுத்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை வைத்து ஆட்சியில உட்கார்ந்தார். சரி, இப்ப என்ன பிரச்சனை? திடீர்னு அதிமுகவிலிருந்து ஒரு கூட்டம் வந்து இவருக்கு ஆதரவு கொடுத்ததான் பிரச்சனையே. விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே எல்லா தலைவர்களுடைய வீட்டுக்கும் போனாரு. அப்ப எல்லா தலைவர் வீட்டுக்கும் போனா திமுக தலைவர் வீட்டுக்கும் போனாரு, தீய சக்தி வீட்டுக்கும் போனாரு. தீய சக்தின்னு சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் கட்டி தழுவினார், உதயநிதியை கட்டி தழுவினார். அப்புறம் அண்ணன் திருமாவர்களை, கம்யூனிஸ்டுகளை எல்லாரையும் போய் சந்திச்சாரு. இப்ப அதிமுக என்று வருகிற போது நேரடியா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி வீட்டுக்கு தானே போயிருக்கணும். அதான நியாயம். நீங்க யோகியர் இல்ல, எல்லாரையும் சமமா மதிப்பவர் இல்ல, கட்சி பேதம் இல்லாமல் அன்பு பாராட்டுபவர் தானே நீங்க. அப்ப நீங்க யார போய் பார்த்திருக்கணும்? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போய் பார்த்திருக்கணும். ஆனா என்ன பண்ணாருன்னா, இந்த கட்சியை ரெண்டா உடைச்சு, இது RSS உடைய அஜெண்டா. RSS திட்டமிட்டு கொடுத்த ஒரு வேலை திட்டம் தான் இந்த அதிமுகவை இன்னும் ரெண்டா உடைக்கிறது. ஏற்கனவே 5ஆ உடைச்சாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அப்புறம் சசிகலா அணின்னு தனியா போச்சு, டிடிவி அணி தனியா போச்சு, OPS தனியா போச்சு, EPS தனியா போச்சு. தீபா அவர்களுக்கு கூட ஒரு அணி இருந்தது. ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா அவர்களுக்கும் ஒரு அணி இருந்தது. இப்படி சுக்கு சுக்கா நொறுக்கப்பட்டது. இன்னும் ஒரு குரூப் அதிமுகவை இணைக்கிற அணின்னு தனியாவும் இருந்தது. இந்த அணிகளுக்கெல்லாம் பிறகு அதிமுக ஓரளவு ஸ்டேபிள் ஆயிடக்கூடாது என்கிற நினைப்போட தான் அதிமுகவை இன்னும் உடைச்சிட்டோம்னா எதிர்கட்சியே யாரும் இல்லாம போயிருவாங்க. அப்ப அதிமுகவை காலி செய்வதான் பாஜகவினுடைய முதல் வேலை திட்டமே. இப்ப அதத்தான் விஜய வச்சு செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க? CV சண்முகம், அப்புறம் அந்த மணி, இந்த மணி, நொந்த மணி எல்லாரும் வாங்கி தின்ற வரைக்கும், கொள்ளையடிச்சு கூட்டு சேர்ற வரைக்கும், எல்லா ஊழல் பண்ற வரைக்கும் எடப்பாடியோட கூட்டம் சேர்ந்து கும்மி அடிச்ச கும்பல் இப்ப தனியா 25 MLAக்கள் பிரிஞ்சு வந்திருக்காங்க. இப்ப விஜய் எல்லாரையும் போய் சந்திச்சார்ல, தனியா பிரிஞ்சு வந்த MLAக்களை போய் சந்திக்கிறார். CV சண்முகம் வீட்டுக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா செட்டு போகுது. அப்படின்னா என்ன? உள்ள பணம் இருக்குன்னு அர்த்தம். சோஃபா செட்டு போகுது, அதுக்கு பிறகு போய் அவரை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. இது திட்டமிட்டு அதிமுக ரெண்டா உடைஞ்சிருக்கும் போது நீங்க 2 பேரா சந்திச்சிருந்தா கூட உங்க மேல டவுட் வந்திருக்காரு. நீங்க திட்டமிட்டு ஒரு குரூப்ப, அதிருப்தியா வெளியே வந்த குரூப்பை போய் சந்திச்சது மிகப்பெரிய கேள்வியை உங்கள் மீது எழுப்பியிருக்கு. உங்க மேல ஏற்கனவே நம்பிக்கை கிடையாது, ஆனாலும் நீங்க திட்டமிட்டு இந்த உடைக்கிற வேலைக்கு உடந்தையாக இருந்தீர்கள் என்பது அம்பலப்பட்டு. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. நம்பிக்கையில்லா தீர்மானத்துல அவர் பாஸ் ஆகணும். 18 பேர் ஆதரவு கொடுக்கணும், அதாவது 118 ஆதரவு இருக்கணும் அவருக்கு. அப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிற போது ஏற்கனவே அண்ணன் ஆளுநர் வீட்டுக்கு முறவாசல் செஞ்சிட்டு இருந்தாரு. டெய்லி போயிருவாரு. காலையில போய் குத்த வச்சு உட்காந்துட்டு நாங்க வர்றோம், எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க. ஆனா ஆளுநர் ஒரு குள்ளநரி. அவர் என்ன பண்ணுவாரு? இந்த ஆட்சி அமைக்க விட மாட்டோம். ஏன்னா இவருக்கு வெறும் 116 சீட்டு தான். 2 சீட்டு அதுலயும் தொக்கலாய் போச்சு. ஏன்னா 2 இடத்துல இவரை நின்னதுனால ஒரு இடத்த அவர் கேன்சல் பண்ணணும். அந்த ஓட்டை இவரை போட முடியாது. இன்னொரு பக்கம் இன்னொரு கேஸ் இருக்கு. திருப்பத்தூர் அந்த MLA கேஸ் போட்டிருக்கிறாரு. ஒத்த ஓட்டுல இவன் எப்படி ஜெயிச்சான்? ஏன் தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்த வாக்குகள் இத்தனை, ஆனா 2 வாக்குகள் கூட எண்ணிருக்காங்களே எப்படி? அந்த கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. சோ அவங்களும் ஓட்டு போட முடியாது. அப்ப 2 ஓட்டு காலியா? அப்ப 216 ஓட்டு தான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள விஜய் ஆட்சி அமைக்கிறாரு இல்ல, ஆனா வேற வழியில அவருக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள RSS கும்பல் உள்ள வந்துடக்கூடாது. இத சாக்கு வச்சுக்கிட்டு நான் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஆளுநர் ஆட்சி, நான் 3ஆ பிரிச்சேன் தமிழ்நாட்டை அப்படின்னு உள்ளடி வேலையை செய்ய இந்த கும்பல் வந்துடக்கூடாது. அதுதான் அவர்களுடைய அஜெண்டா என்பது நமக்கு தெரிஞ்சது. அதனாலதான் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி எப்பா டம்முன்னு காலில் விழுந்தாங்க. டெல்லிக்கே கேட்கிற அளவு காலில் விழுந்துச்சுங்கன்னா பாருங்களேன். பதவிக்காக இப்படி காலில் விழுகிறதுனாலதான் காங்கிரஸ் நம்பிக்கை இழந்து போய் நிக்குது.
காங்கிரஸ் கட்சியை மக்கள் மதிக்காம போனதுக்கும் காங்கிரஸ் கட்சி எடுபடாம போனதுக்கும் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு பெரும் வலுவான கட்சியாக இல்லாமல் போனதற்கும் காரணமே எப்ப பார்த்தாலும் பதவி வெறியோடு காலில் விழுகிறது தான் காரணம். அதை இங்கேயும் செஞ்சு முடிச்சாங்க. திமுக ஆதரவோடு நாடாளுமன்றத்துல அவ்வளோ வேலை பார்த்துச்சு இந்த கும்பல். ஆனா ஒரு வாய்ப்பு வருது, மீண்டும் நம்ம அமைச்சர் பதவியில உட்கார்ந்துடலாம், தமிழ்நாட்டுல மீண்டும் காங்கிரஸ் வந்துரும்னா உங்க நினப்பு என்னைக்கும் ஈடேறாது. நீங்க டம்மியா இருக்கத்தான் லாயக்கு தமிழ்நாட்டுல. சரி, போய் காலில் விழுந்தானுங்க, நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தாங்க, எங்க அமைச்சரவையில பங்கேற்போன்ற வரைக்கும் காலில் விழுந்துட்டு நாளைக்கு நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலில் கூட நாங்க தாவேகா கூட தான் நிப்போன்ற அளவுக்கு சீப் பாலிடிக்ஸ் பண்ணுச்சு காங்கிரஸ். இந்த சூழ்நிலையில தான் சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் விஜய்க்கு வருது. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிற சிபிஎம், சிபிஐ, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் இந்திய முஸ்லீம் லீக், இவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல, இந்த சிவி சண்முகமணி இருக்குல்ல, அதிமுக 2 உடைச்ச சண்முகணி, முத நாள் சோஃபாவை கொண்டு போய் பார்த்துட்டு வந்தாரு நம்ம அண்ணன் விஜய், அந்த சண்முகணி ஓட்டு போடுறாங்க. அப்ப 144 ஆகுது. அது ஒரு பெரிய பெரும்பான்மை வாங்கி வெற்றி பெற்று ஆட்சியை நிலைநிறுத்தி கொண்டது விஜய். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த 25 பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த ஓட்டுல தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. அதிமுகவினுடைய கொறடானா சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு தலைவரை ஒவ்வொரு கட்சியும் நியமிக்கும். அப்படி அதிமுக கட்சியினுடைய தலைமையாக எம்எல்ஏக்கள் ஒருத்தரை எடப்பாடியார் நியமிச்சிருப்பார். அந்த தலைமை அதிமுகவினுடைய கொறடா, அவர் என்ன ஆர்டர் போறாரோ அதுக்கு ஒபே பண்றதா எம்எல்ஏக்களுடைய வேலை, அந்த கட்சி எம்எல்ஏக்கள் வேலை. இப்ப அதிமுக என்ன முடிவெடுக்குது, விஜய்க்கு எதிராக நிற்பது என்று முடிவெடுக்கிறாங்க. ஆனா இந்த சிவி சண்முகாணி என்ன பண்ணிருச்சு, 25 ஓட்ட போட்டு விட்டாங்க. இதுதான் பெரிய அளவுல ட்விஸ்ட் ஆகி போனது. இது பிரச்சனைக்குரியதா மாறி போச்சு. ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. 1985 வந்த சட்டம். ஏன்னா காசு கொடுக்குற பக்கமெல்லாம் கம்பி நீட்டுறதுன்னு ஒரு கும்பல் தெரியுது. ஆதவர்ஜுனா மாதிரி முதல்ல ஒரு கட்சியில இருக்கிறது, அதுக்கப்புறம் திமுக, அப்புறம் விசிகே, அதுக்கப்புறம் திரும்ப வந்து தாவேக்கான்னு ஏதாவது ஒரு கட்சியில நின்று கஞ்சி குடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய கும்பல் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுங்களெல்லாம் கட்டுப்படுத்த கட்சி தாவல் தடை சட்டமே வந்துச்சு. இப்ப 25 பேர் போயிட்டாங்கன்னு பிறகு இவங்களுக்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டும். இன்பதுரை அதிமுகவை சேர்ந்த எம்பி, அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை, அவர் என்ன சொல்றாரு, உடனடியாக சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும். என்ன வந்து குதிரை பேரம் பேசப்பட்டது, என்ன நடந்தது என்பதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் சொல்றாரு, சிபிஐ உடனடியாக விசாரிக்கணும், இந்த குதிரை பேரம் நடந்ததை கண்டுபிடிக்கணும், அதை வெளியே கொண்டு வரணும், இந்த கட்சி தாவலை செய்த இந்த 25 பேரை டிஸ்மிஸ் பண்ணணும். ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, கட்சி தாவல் பண்ணி 25 ஓட்டு போட்டாங்கல்ல, கொறடாவுடைய அந்த அந்த வார்த்தையை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நீங்க ஓட்டு போட்டு முடிஞ்சோடனே உங்களை எம்எல்ஏ பதவியிலிருந்து தூக்கிஇருக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுது. கொறடா உத்தரவை மதிக்காம ஓட்டு போட்ட அடுத்த நிமிஷம் சட்டப்படி இவங்க எம்எல்ஏவாக இருக்க தகுதியற்றவர்கள், தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனா தமிழ்நாட்டினுடைய அவைத்தலைவர் வேடிக்கை பார்க்கிறார். அவர்கிட்ட ஆல்ரெடி கொடுத்தாச்சு, 25 பேரை டிஸ்மிஸ் பண்ணு, வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஒருவேளை இவர்கள் மன்னிப்பு கேட்டு அதிமுகக்குள்ள மீண்டும் போய் எடப்பாடியார் காலில் விழுந்து இந்த வேலையை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி எடப்பாடியார் மன்னிச்சா இந்த எம்எல்ஏ பதவி தப்பிக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க எம்எல்ஏ பதவியை பறிவுடுக்க வேண்டிய நிலைமை வரும். இது எப்படிங்க விஜயோடைய ஆட்சிக்கு பிரச்சனையா இருக்கும்? மற்ற எல்லாரும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள், அண்டர்ஸ்டாண்ட். விசிகா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல முஸ்லீம் லீக் எல்லாமே வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறாங்க. எப்ப வேணாலும் அந்த ஆதரவு புடிங்கும், எப்ப வேணாலும் அவங்க வெளியேறக்கூடியவங்களா இருப்பாங்க, எப்ப வேணாலும் அவங்க எதிர்த்து நிக்கக்கூடும். ஆனா இந்த காங்கிரஸ் சொம்படிக்கும், அது வேற. அப்ப உங்களுக்கு சீட்டு பத்தாது. அப்ப சீட்டு பத்தாதுன்னா திரும்ப உங்க ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு சூழ்ச்சியை அரசு செய்யும். திரும்ப உங்க ஆட்சியை காலி பண்றதுக்கான வேலையை மீண்டும் செய்வார்கள்னா இப்போ விஜயுடைய ஆட்சி தொங்கிட்டு இருக்கு. விஜயுடைய ஆட்சி கவிழ்க்கப்படும் அபாயத்தில் இருக்கிறது. கர்நாடகத்துல காங்கிரசும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தலைவர் குமாரசாமியும் சேர்ந்து ஆட்சி நடத்தினாங்க.
2019 அதுல கொஞ்சம் எம்பிஸ் வெளியே கட் பண்றான், அதுல கொஞ்சம் எம்எல்ஏ வெளியே போய் மொத்தமா ஆட்சியை கவுத்து விட்டாங்க. மத்திய பிரதேசத்துல 2020 காங்கிரஸ் ஆட்சியில ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி ஜோதிர் ஆதித்யா சிந்தியா 25 எம்எல்ஏக்களோட வெளியே போனாரு. கமல்நாத் ஆட்சி காலி. பாண்டிச்சேரியில 2021 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேரு ராஜினாமா பண்ணதுனால நாராயணசாமி அமைச்சரவை காலி. 2022 மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே ஆட்சி இப்படிதான் காலி பண்ணானுங்க. அப்ப அதே சூழ்நிலையில் தான் தாவேகாவுடைய ஆட்சி இருக்கு. எப்ப வேணாலும் கவிழும் அபாயம் இருக்கிறது. மக்களும் கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. என்ன நடக்கும்ன்றது இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிடும், நாளைக்கு தெரிஞ்சிடும் தோழர்களே.